अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। ஆறாவது அத்தியாயத்துல 30 ஸ்லோகம் பலவைப்பட்டதான நரகங்களினுடைய பெயரை சொல்லி அதுல என்னென்ன பாப்பம் செய்தவர்கள் எல்லாம் போய் சேருகிறார்கள்ங்கிறத காண்பிச்சுருக்கார் மைத்ரேயருக்கு பராசர மகர்ஷி. அதுல இந்த மாதிரி ஒரு சில நரகங்களினுடைய பெயரை அடிக்கணுமே தவிர இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ நரகங்கள் இருக்கு. ஏதே சான்யேத நரகாக சதசோத சஹசிரஷாக ஏஷு துஷ்கிருத கர்மாண பச்சியந்தே யாத்தனாகதாக அப்படிங்கிறத காண்பிச்சார். மேல யதைவ பாபான் ஏதானி ததான்யானி சஹஸ்ரஷாஹ புஜ்யந்தே யானி புருஷைஹி நரகாந்தர கோச்சரைஹி. இப்ப எப்படி நாம சில பாபங்களை எல்லாம் அடக்கினோமோ அந்த மாதிரி இன்னும் சில பாப்பங்கள்லாம் கூட இருக்கு. அவைகளெல்லாம் வேறு சில நரக்கங்களுக்கு எடுத்து செல்லக்கூடியவைகளாய் இருக்கின்றன. யதைவ பாபான் ஏதானி, இந்த பாப்பங்கள் எப்படி சொல்லப்பட்டனவோ ததா அந்யானி சஹஸ்ரஷாக, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இன்னும் எத்தனையோ பாப்பங்கள் இருக்கின்றன. புஜ்யந்தே யானி புருஷைஹி நரகாந்தர கோச்சரைஹி, வேறு நரக்கங்களுக்கு போகக்கூடியவர்களானவர்களால் இந்த பாப்பங்கள் எல்லாம் இன்ன பாப்பத்தை பண்ணவாளுக்கு இன்ன நரக்கம் அப்படிங்கிறதாகலாம் இருக்கு. வர்ணாசிரம விருத்தம் ச கர்ம குர்வந்தியே நராஹ கர்மணா மனசா வாசா நிரயேஷு பதந்தி தே. யாரெல்லாம் வர்ணாசிரம விருத்தமான கர்மாக்களை பண்றார்களோ, வர்ணத்துக்கும் ஆசிரமத்திற்கும் சேர ரொம்பவும் முக்கியமானது. வர்ணத்துக்கு சேர பண்ணறது பிராமண கத்திரிய வைசிய சூத்ராதிகள். ஆனால் ஆசிரமத்திற்கு சேர பண்ணது பிராமணனுக்குள்ளேயே. அந்த பிராமணன் ஒருவேளை பிரம்மச்சாரியாகவோ அல்லது கிரகஸ்தனாகவோ வானப்பிரஸ்தனாகவோ அல்லது ஒரு சன்னியாசியாகவோ இருப்பானாகில், அதனால சந்நியாச தர்மங்கள் எல்லாம் ரொம்பவும் நிஷ்டுரமா அனுஷ்டிக்கப்பட வேண்டியவைகள் அப்படின்னு எல்லாம் காண்பிச்சிருக்கா. அதனாலதான் கலிகாலத்துல சந்நியாசம் விடப்பட வேண்டியதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கலவு பஞ்ச விவர்ஜயே, கலிகாலத்துல இந்த அஞ்சையும் விட்டுடணும் அப்படிங்கிறது. சந்நியாசம் பல பைத்திருக்கம் தேவரேன சுதோத்பத்தி கலவு பஞ்ச விவர்ஜயே. ஆரம்பம் ஞாபகத்துக்கு வரல. சந்நியாசம் பல பைத்திருக்கம், சந்நியாசத்தையும் முதல் ரெண்டு ஞாபகத்துக்கு வரும் சொல்றேன். சந்நியாசத்தையும் பல பைத்திருக்கம், பல பைத்திருக்கம்னா பலம். நாம நல்லா கவனிச்சுக்க வேண்டிய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம பழத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பலம் அப்படின்னு பெயர், ரெண்டாவது ப. அப்ப சொல்லும் பொழுது ப அப்படின்னு சொல்லணும், பலன்னு சொல்லணும். அப்படி இந்த பாவை அழுத்தி சொல்லலையானா பலம்னு ஆயிடும். பலம்ங்கிறத அந்த பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் மாம்சம்னு அர்த்தம். அப்ப பலாஷிகள், பலத்தை சாப்பிடுபவர்கள், மாம்சத்தை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு ராட்சசாளுக்கு பலாஷினாகா அப்படின்னு பெயர். அப்போ
நாம பெருமாளுக்கு நிவேதனம் பண்றச்சே சரியா பலம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன, அதே மாதிரிதான் ராத்திரி என்ன இன்னைக்குன்னா விசேஷமான நாள் அமாவாசை, அதுக்கு முன்னாடி நாள் பித்ரு தினங்கள், ஸ்ராத்தம், அந்த ஸ்ராத்தத்துக்கு முன்னாடி நாள் ஸ்ராத்தம் இல்ல, அந்த நாட்கள் எல்லாம் ஒரு போது ஒரு வேளைதான் சாப்பிடணும், இன்னொரு வேளை சாப்பிடக்கூடாதுன்னு. அது என்ன ஆச்சு? அதுக்கப்புறமா அது நாளைக்கு அடுத்த நாள் காரியம் பண்றதுக்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கிறவாளோ ரொம்ப பெரியவாளா இருக்கிறவாளோ அவளாலெல்லாம் உடம்புல சக்தி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சாதமா சாப்பிடாம ஏதாவது பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு பலாகாரம் அப்படின்னு ஆச்சு. நாம அன்னைக்கு போய் பலாகாரம்னு சொன்னோமானா மாம்சம்னு அர்த்தமாயிடும். அப்போ ஒன்னும் சாப்பிடக்கூடாதுங்கிறதான நாள்ல ஏதோ பரவாயில்லைங்கிறதுக்கு பலாகாரம்னு போக, இன்னைக்கு எங்காத்துல பலாகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா மாம்சாகாரம்னு அர்த்தமாயிடும். அது விசேஷத்தாக நாமோ பெருமாளுக்கு நிவேதனாதிகள் எல்லாம் பண்ற பொழுது. அப்போ அதுக்குதான் சம்ஸ்கிருதம் ரொம்பவும் தேவையானது. இன்னொரு அர்த்தம் பழம்ங்கிறதுக்கு ஒரு வகை அளவு. அது இத்தனை பழம், இத்தனை தூக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு 50 வருஷம் 70 வருஷம் முன்னாடி அதெல்லாம் உபயோகத்துல இருந்தது. ஒரு தூக்கு கத்திரிக்காய் அப்படின்வா, ஒரு பழம் அப்படின்னு, அதாவது ஒரு அளவு. அப்போ அந்த மாதிரியாக என்னென்ன விதமானதான கர்மாக்கள் உண்டோ, சந்நியாசம், பல பைத்திருக்கம், தேவரேண சுதோத்பத்திகி, தேவரேண சுதோத்பத்திகி, அது அந்த காலத்துல இருந்தது. ஆத்துக்கார் பைத்தார் அப்படின்னு சொன்னா மச்சுனனோட சேர்ந்துண்டு அந்த வம்சவர்தனம் பண்ணலாம். அதெல்லாம் எத்தனையோ விதமான ஹிஸ்டாரிக்கல் பர்வியூல பார்த்தா அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் பார்த்தோமானா அதனுடைய காலகட்டங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்ப தேவரேன சுதோத்பத்தி இந்த 5 அது முதல் 2 இப்ப ஞாபகத்துக்கு வரல, கொஞ்சம் யோசிக்கணும். அது ஞாபகம் வரும்பொழுது சொல்றேன். அப்போ சந்நியாசம், பல பைத்திருக்கம், தேவரேன சுதோத்பத்தி, கலவு பஞ்ச விவர்ஜயேத், கலியில இந்த 5ஐயும் விட்டுடணும். அப்ப என்ன, வர்ண ஆசிரமம், வர்ணாசிரமத்துக்கு சேர்ந்த காரியங்களை பண்ணாமல் போனால் கர்மணா மனசா வாச்சா, அதுவும் என்ன, நாம ஏதோ மனசுக்குள்ள என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கூடாதான். அப்ப கர்மணா மனசா வாச்சா, வார்த்தையினாலேயும் சரி, கர்மாவினாலேயும் சரி, மனசுனாலேயும் சரி, அவ அந்தந்த ஆசிரமத்திற்கு சேர கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இல்லையான்னா அந்த மாதிரி இல்லாதவர்கள் கர்மணா மனசா வாச்சா வர்ணாசிரம விருத்தம் கர்மையே குர்வந்தி, வர்ணாசிரமத்திற்கு விருத்தமான கர்மாக்களை மனசினாலேயும் கர்மாக்களினாலேயும் வாக்குனாலேயும் யார் அனுஷ்டிக்கிறாளோ அவள்லாம் நிறையேஷு பதந்திதே, அவர்கள் எல்லாம் நிறையத்திலே, நிறையம்னா நரக்கம்னு அர்த்தம். அஸ்வாலம்பம், கவாலம்பம், சந்நியாசம், பல பைத்திருக்கம். அஸ்வாலம்பம் அப்படின்னா அஸ்வத்தை வச்சு யாகம் பண்றது, அஸ்வமேதாதிகள். கவாலம்பம், கோவை வச்சு யாகம் பண்றது. கோவை வச்சு பண்ணக்கூடியதான யாகங்கள் எல்லாம் இந்த ரந்தி தேவன்கிறவன் பண்ணான் அப்படிங்கிறது இருக்கு. அஸ்வமேதம், கோமேதம், அஸ்வாலம்பம், கவாலம்பம், சந்நியாசம், பல பைத்திருக்கம், தேவரேண சுதோத்பத்தி, கலவு பஞ்ச விவர்ஜயேத் அப்படின்றது அந்த ஸ்லோகம். முதல் 2 அஸ்வாலம்பம் கவாலம்பம் அப்படிங்கிறது. அஸ்வத்தை அடிச்சோ கோவை அடிச்சோ பண்ணக்கூடிய யாகங்கள் 2. 3வது சந்நியாசம். 4வது பல பைத்திருக்கம், பித்திருக்களுக்கு மாம்சத்தை கொடுத்து பண்ணறது. 5வது தேவரேண சுதோத்பத்தி. அதிலே போகிறார்கள். அதசிரோபிர் திருஷ்யந்தே நாரகைர் திவி தேவதாக தேவாஸ்தாதோ முகான் சர்வான் அத பஷ்யந்தி நாரகான். அதசிரோபிர் திருஷ்யந்தே நாரகைர் திவி தேவதாக. நரக்கத்துல ஏதோ இப்படி இருப்போம்னு இல்லையா, நரக்க லோகம் கீழே, தேவலோகம் மேல, தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய லோகம் மேல. அப்படி நரக்க லோகத்துல இருக்கிறவா தலைக்கீழே வேற தூங்கிட்டு இருப்பாளா? அந்த மாதிரி அதசிரோபிஹி நாரகைஹி, அதசிரோபிர் நாரகைஹி, தலை கீழே இருக்கக்கூடியவர்களான நாரகைஹி, நாரக்கர்களால், நரக்கத்திலே இருக்கக்கூடியவர்களால், நரக்க லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தலைக்கீழே இருக்கா. அப்ப அவ மேல் லோகத்தை பார்க்கிற பொழுது தலைக்கீழேந்து பார்க்கிறாளாம்.
அதசிரோபிர்திருஷ்யந்தே நரகைர் திவி தேவதாக. சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடியதான தேவதைகள் எல்லாம் தலை கவிழ்ந்து, அதாவது தலை கவிழ்ந்துன்னா ஏதோ நேரம் நின்று தலை கவிழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்ல. கவிழ்ந்த தலையினாலே இருக்கக்கூடிய அதசிரோபிகி, கீழே தலை மேல கால் இருக்குங்கிறதான அப்படி எதிர்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர்களான நாரக்கிகளாலே, நரக்கத்திலே இருப்பவர்களால் தேவதைகள் ஆகாசத்திலே பார்க்கப்படுகிறார்கள். ஆகாசத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் தலை கவிழ்ந்து இவாளை பார்க்கிறாளாம். இவாளை பார்க்கறதுனாலே தேவாச்சாதோ முகான் சர்வான் அத பஷ்யந்தி நாரகான் அத பஷ்யந்தி, கீழே பார்க்கிறா தேவர்கள் எல்லாம். அல்லது இவர்கள் எல்லாம் நீச்சமானவர்கள் என்றும் தலை கீழ்ந்து, அதாவது தலை கவிழ்ந்து, அதாவது இவர்களுக்காக வெட்கப்பட்டு இவர்களை பார்க்கறதுக்கே கூச்சப்பட்டு கொண்டு இவர்களை நீச்சமானவர்களாக பார்க்கிறார்கள். ஸ்தாவரா கிருமயோப்ஜாச்ச பக்ஷிண பசவோ நராஹ தார்மிகா ஸ்திரிதசாஸ்தத்வத் மோக்ஷிணச்ச யதா கிரமம். என்ன ஸ்தாவரா கிருமயோப்ஜாச்ச, எப்படி போவான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் முதல்ல ஸ்தாவரமா ஆவான், அசைவில்லாததான மரம் அப்படி ஆயிடுவான். கிருமையா, அதை காட்டிலும் அசையக்கூடியதான கிருமிகள் அது தேவலையா இருக்கும். அடுத்தது அப்ஜாச்ச, ஜலத்துல வாழக்கூடிய பிராணிகள், அது அதை காட்டிலும் தேவலை, கிருமிகளை காட்டிலும். பக்ஷினாஹா, பறவைகள், அதை காட்டிலும் உயர்ந்த நிலை பசவாஹா, அதை காட்டிலும் உயர்ந்த நிலை நராஹா. தார்மிகா ஸ்திரிதசாஹா, தார்மிகமான தேவதைகள் என்று இவாளெல்லாம் மோக்ஷிணச்ச யதா கிரமம், தத்வன் மோக்ஷிணச்ச யதா கிரமம், அதற்கு மேல மோட்சம் அடைந்தவர்கள் என்று இதெல்லாம். அப்போ இருக்கிறதுலேயே மகா மட்டமானது என்னன்னா, ஒரு ஸ்லோகங்கள்ல நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. நான் எங்கேயோ ஒரு பெயர் தெரியாத இடத்துல ஒரு ஸ்தாவரமா கூட நான் பிறப்பேனாக. இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு, நான் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல கதம்போவா மகாமுனே, ஒரு கதம்ப விருட்சமாகவாவது இருக்கேன், ஆனால் பெருமாளினுடைய ருச்சி தெரியாதவர்களினுடைய நடுவுல நான் இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான ஸ்லோகம். கடம்ப மரமா பிறக்கிறேங்கிறது அது ஒரு இருக்கிறதுலேயே நீச்சமானது. அப்போ ஸ்தாவராக கிருமயாக அப்ஜாச்ச, அப்புன்னா ஜலம் அதுல தோன்றி இருக்கக்கூடிய மீன் முதலியவைகள். ஸ்தாவரா கிருமயோ அப்ஜாச்ச பக்ஷிணாக பசவஸ்ததா பசவோ நராக தார்மிகா ஸ்திரிதசா தத்வன் மோக்ஷிணச்ச யதா கிரமம். இதுதான் கிரமம். இப்ப இருக்கிறதுலேயே நீச்சமானதான தன்மையை போய் அடைந்து விடுவார்கள் நரக்கத்திலே இருக்கக்கூடிய அளவுக்கு பாப்பம் பண்ணவர்கள் எல்லாம். சஹஸ்ரபாக பிரதமாக द्वितीयानुक्रमास्ततः சரியா இல்லைங்க பிரிண்ட். सर्वे ह्येते महाभाग यावन् मुक्ति समाश्रयाः यावन्तो जन्तवः स्वर्गे तावन्तो नरकौकसाः पापकृद्याहति नरकं प्रायश्चित्तपराङ्मुखाः. பாபத்தை பண்ணினோ ஆனால் பிராயச்சித்தம் பண்ணாமல் விட்டோமானால் அவன் நிச்சயமாக இதுக்குதான் போவான், நரகத்திற்குத்தான் போவான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் 35. சஹஸ்ரபாகா பிரதமாக द्वितीयानुक्रमास्तथा सर्वे ह्येते महाभाग யாவன் முக்தி சமாஸ்ரயாக. அது என்னன்னா, எவ்வளவு முதல்ல இருக்கக்கூடியதை காட்டிலும் அடுத்தது 1000 மடங்கு வசதியாம். எப்படி அப்படின்னா, முதல்ல ஸ்தாவரங்கள் மரங்கள், அந்த மரங்களை காட்டிலும் கிருமிகள் எவ்வளவோ தேவலையாம், 1000 மடங்கு வசதியாம். சஹஸ்ரபாகா பிரதமாக द्वितीयानुक्रमास्तथा, முதல்ல காட்டிலும் ரெண்டாவது 1000 மடங்கு தேவல, ரெண்டாவத காட்டிலும் கிருமிகளை காட்டிலும் மூன்றாவதா இருக்கக்கூடியவைகளான ஜலப்பாழ் பிராணிகள் தேவல. அப்படி 1000 மடங்கு ஒன்ன காட்டிலும் ஒண்ணு வசதி கீழே சொல்லப்பட்டவைகளே. சஹஸ்ரபாகா பிரதமாக, முதலிலே இருக்கக்கூடியவைகள் 1000 மடங்க காட்டிலும். द्वितीयानुक्रमास्तथा सर्वे ह्येते महाभाग यावन् मुक्ति समाश्रयाः
அந்த மோட்சம் அடையக்கூடியவர்கள் பர்யந்தம் இருக்கக்கூடிய என்ன கிரமம் உண்டோ, முதல்ல ஸ்தாவரங்கள், ஸ்தாவரத்துக்கு அடுத்தது கிருமிகள், அதுக்கு அடுத்தது நீர்வாழ் பிராணிகள், பறவைகள், பசுக்கள், அதாவது மிருகங்கள், மனுஷியன், தார்மிகன், அதுக்கப்புறமா தேவதைகள், அப்புறமா மோட்சம் அடையக்கூடியவைகள் கூடியவர்கள் அப்படின்னா இதெல்லாம் ஒன்ன காட்டிலும் இன்னொன்னு ரொம்ப வசதி அப்படின்னாரு. ரொம்ப வசதினா எவ்வளவு நேரம், 1000 மடங்கு வசதி அப்படின்னாரு. சர்வே ஏதே மகாபாக யாவன் முக்தி சமாஸ்ரயாக, மோட்சத்தை அடையிற பர்யந்தம் இப்படியே சுத்தின்னு இருப்பா இதுக்குள்ளேயே. அவ ஒன்ன காட்டிலும் இன்னொன்னு 1000 மடங்கு வசதியான தன்மையை கொண்டவர்கள். அதனால இருக்கிறதுலே நீச்சமானதுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டா திருப்பி அதுல இருந்து நாம மோட்சம் அடைகிற வரைக்கும் ரொம்பவும் சிரமப்படுற மாதிரி ஆயிடும். யாவந்தோ ஜந்தவ ஸ்வர்கே, எவ்வளவு ஜந்துக்கள் சொர்க்கத்துல இருக்காளோ, தாவந்தோ நரகௌகசாஹா, அந்த அளவுக்கு நரக்கத்திலே வசிப்பவர்களும் இருக்கின்றார்கள். எவ்வளவு ஜந்து அங்க இருக்காளோ அதே அளவு இங்க இருக்காளா. பாப கிருத்யாதி நரகம், பாபத்தை பண்ணவன் நரக்கத்துக்கு போறான். யாருன்னார், பிராயஷ்சித்த பராங்முகா, பிராயஷ்சித்தத்தை பராங்முகமா, பிராயஷ்சித்தத்துக்கு அபிமுகமா இல்லாமல், பிராயஷ்சித்தத்தை பண்றதுல அபிருச்சி காட்டாமல் இருக்கக்கூடியவன். அப்போ பாபத்துக்கு சேர பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறார். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லிடாதீங்கோ அப்படின்னு. இதெல்லாம் ரொம்பவும் தேசிகன் யாதவாபிதே இதுல அபிதிஷ்டவத்துல சொல்லும் பொழுது நமக்கு பாப்பம்ங்கிறது எப்படி எப்படியோ சம்பவிக்கிறது. பெருமாளுக்கு அதுக்கு எப்படி நாம பண்ற பாப்பங்களுக்கு இவனுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றதுக்கு ரிஷிகள் உள்பட பெருமாள் உள்பட அவளுக்கே குழம்பிடுவோம். அப்படி எல்லாம் பண்றோமா. எப்படி அனுக்ஷண சமுத்திதே துரிதவாரிதௌ துஸ்தரே, அனுக்ஷண சமுத்திதே, ஒவ்வொரு க்ஷணத்திலேயும் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துரிதவாரிதௌ பாப்பக்கடல், அந்த பாப்பக்கடல் பொங்கிண்டே இருக்கு. எப்படியானா சந்திரன் உதயத்துல பொங்குமோ அந்த மாதிரி நாம பண்ணக்கூடியதான பாப்பங்கள் அந்த கர்மாக்களால அந்த பாப்பக்கடல் பொங்கிண்டே வளர்ந்துட்டே இருக்கு. அந்த துரிதவாரிதௌ, சரி அதை போய் கடந்துடலாம்னா ஏதாவது பண்ணி கடக்க முடியுமா? முடியவே முடியாது. திருப்பாவையினுடைய 5வது பாசுரத்தினுடையதான அவதாரிக்கையும் அப்படிதான் வைக்கிறார். துரிதவாரிதௌ துஸ்தரே, சுவாமி காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இந்த 2 எழுத்து தான் முக்கியம். யதி வச்சன துஷ்கிருத் நிஷ்கிருதி, நாங்க பண்ண துஷ்கிருதி பாபத்துக்கு நிஷ்கிருதி பிராயச்சித்தம்னு ஒண்ணு இருக்குமானால், யதி வச்சன நிஷ்கிருதி, ஒருவேளை ஒரு பாபத்துக்கு நாங்க பண்ண பாபத்துக்கெல்லாம் பெரியவாள்லாம் பிராயச்சித்தங்களை சொல்லி வைத்திருந்தா இப்படிலாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்காத அளவுக்கு என்னென்னவோ பாப்பம் பண்றோமே. அதனால யதி வச்சன நிஷ்கிருதிர் பவதி சாபி தோஷாவில, அந்த பிராயச்சித்தத்தை பண்றதுக்குள்ள 1000 தோஷம். அதுல ஸ்ரத்தை இல்லாம பண்ணுறது, காலை சரியா அலபிக்காம பண்ணுறது, ஆச்சமனத்தை ஒழுங்கா பண்ணாமல் இருக்கக்கூடியது, பெரிய வாழ்க்கை மரியாதையை காண்பிக்காமல் இருக்கக்கூடியது, மந்திரத்தை சரியா உச்சாரணம் பண்ணாமல் இருக்கக்கூடியது, எதுவுமே தானே. அப்போ எங்களுக்கு ஒருவேளை பிராயஷ்சித்தம் பண்ணறதுக்கு வழி இருந்தால் அதுவும் தோஷத்தோடு கூடியதாக இருக்குன்னார் சுவாமி. அப்ப நாம என்ன பண்றது? ததித்தம் அகதௌ மயி, அந்த மாதிரி நான் இருக்கேன். சுவாமியை பாருங்க எப்படி சாய்க்கிறார் நமக்காக. இந்த ஸ்லோகம் நாமெல்லாம் சொன்னா அர்த்தவத்தா ஆகும். அவர் என்ன சொல்றாரு? ததித்தம் அகதௌ மயி, அதனால இப்படி அகத்தியா என்ன போறது தெரியாமல் புகலிடம் இல்லாமல் அகத்திகையா இருக்கக்கூடியதான எனக்கு ததித்தம் அகதௌ மயி பிரதிவிதானமாதீயதாம் ஸ்வபுத்தி பரிகல்பிதம் கிமபி ரங்கதுர்யத்வயா, உன்னுடைய புத்தியில என்ன தோணுறதோ அதை எனக்கு பிராயச்சித்தமா அனுகிரக ரூபமா இருக்கக்கூடியதாக எனக்கு சொல்லு. அந்த மாதிரி என்னென்னமோ பாப்பங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு பாப்பமும் இன்னொரு பாப்பமும் சேர்ந்து கலந்த கட்டியா இருக்க மாதிரி பாப்பங்களை பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவோ பாப்பங்களை பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே இல்லை. ஒருவேளை இருக்குமானால் அதை கொஞ்சம் தயை கூர்ந்து அடியவங்களுக்கு சொல்லி பண்ணணும்னு. அதிச்சம் அகதௌ மயி பிரதிவிதானம் ஆதீயதாம் ஸ்வபுத்தி பரிகல்பிதம் கிமபி ரங்கதுர்ய, என்னவா இருந்தாலும் அதை சொல்லும் அப்படின்னாரு. எதுக்கு சொல்றோம்னா பிராயஷ்சித்தம் பண்ணிட்டா போறோம் அப்படின்னு. அந்த காலத்துல தப்பு பண்ணவா ஏதோ ஒரு கூடாத காரியத்தை பண்ணா அப்படின்னா கிருச்சரம் அப்படின்னு பெயர். கிருச்சரம்ங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கே கঠিனம்னு அர்த்தம்.
அது கிருச்சினம் அப்படின்னா கடினம்னு அர்த்தம், பண்றதுக்கு கடினம் அப்படின்னு. அப்ப என்ன ஆகிறது, ஒரு கிருச்சிரம் 2 கிருச்சிரம் எல்லாம் சொல்லுவா. அந்த மாதிரி இங்கேருந்து சேத்து ஸ்நானம் பண்றது அப்படின்னு சொல்லுவா. சேத்து நம்ம தமிழ்நாட்டினுடையதான கடைசி மூலையில இருக்கு. ஆனா அந்த காலத்துல கிளம்பி போயிட முடியுமா? ஒரு 500 வருஷம் முன்னாடி அப்படிலாம் முடியாதே. ஒரு 100 வருஷம் முன்னாடியே போக முடியலையே. எங்க பார்த்தாலும் காடா இருந்தது. 100 வருஷம் முன்னாடி காட்டழிச்சு ஒரே ஒரு ரோடு போட்டான். ஆனா அந்த காட்டு பகுதிகள்ல எல்லாம் நிறைய திருடர்கள்லாம் இருக்கா. சுவாமி தேசிகன் காலத்துல அந்த பக்கம் சவுத் முழுக்க, தெற்கு பக்கம் முழுக்க கள்ளர் கூட்டம் தான் இருக்கான். என்னென்னமோ எல்லாம் இருக்கு. யாதவா இதுல அம்ச சந்தேசத்துல காண்பிக்கிறார். அப்ப அந்த பக்கம் எல்லாம் போறதுக்கே பயம். எப்படி போகிறது? அதுவும் நடந்து போகணும், இல்ல வண்டியை கட்டிட்டு போகணும். அந்த காலத்துல எங்க போய் தங்கறது? அங்கெல்லாம் யார் மனுஷால் இருக்கா? ஒரு வண்டியை வச்சுட்டு போனா வழிபோக்க, அதாவது வழிப்பறி பண்றவாள்லாம் நிறைய உண்டு. இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்ப நிம்மதியா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதனாலதான் நீர் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்களானால் சுவாமி தேசிகன் சரித்திரமோ, அதுக்கு பின்பட்டவாள் சரித்திரமோ, அதுக்கு முன்பட்டவாள் சரித்திரமோ, அவள்லாம் இன்னென்ன கஷேத்திராட்டனங்கள் எல்லாம் பண்ணா. சுவாமி தேசிகன் திருமலை ஏறி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தார். பாஷ்யக்காரர் திருமலைக்கு விஜயம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் சேர மாட்டாததான இடங்கள். கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன். இளமை இருக்கிறச்சேதான் போயாகணும். அதுக்கப்புறமா மலை ஏற மாட்டேங்கிறது, முட்டி வலிக்கிறது, தலை சுத்துறது, அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது. கல்லு மேல ஏறிதான் போயாகணும். அதனால பதறி வணங்குதுமே அப்படின்னு ஆழ்வார்லாம். அந்த மாதிரியானதான கட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடியதான மலைகள். இப்ப இருக்க மாதிரி படிக்கட்டும் கிடையாது, போயிட்டு வர சௌகரியமும் கிடையாது. போற வழியில ஏதோ நம்மளுக்கு தீர்த்தங்கள் நிறைய கிடைக்கிறது அப்படின்னா, அந்த காலத்துல தீர்த்தம் நிறைய கிடைச்சது. ஆனா எல்லாம் காடு. பக்கத்திலேயே ஒரு சிங்கம் புலி எல்லாம் வந்ததுன்னா இந்த காலத்திலேயே எவ்வளவு பார்க்கிறோம். விளக்கு கிடையாது, பகல் வேளையில மாத்திரம்தான் போயாகணும். எவ்வளவு சிரமம் அது. அதனாலதான் தன்னுடையதான காலக்ஷேப கோட்டியில யாராவது ஒழிவில் காலமெல்லாம் உடனாகி மன்னிங்கிறதான அந்த எம்பெருமான் விஷயமானதான அந்த பாசுரத்தை திருவாய்மொழியை வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது தன்னுடைய கோஷ்டியில பாஷ்யக்காரர் அந்த பெருமாள் எங்கேயோ காட்டுல வனாந்தரத்துல சிரமப்பட்டு இருக்கார், யாராவது இங்கேருந்து அங்க போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவீர்களா, அதுவும் மலைக்கு கீழேந்து ஜலம் எடுத்துன்னு வரணும், என்னென்னமோ சிரமங்கள்லாம் இருந்திருக்கிற பொழுது ஒரு யுவாவான வாலிபனான அப்பொழுதுதான் கல்யாணமாய் இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் எழுந்து ஆச்சாரியனுடையதான திருவாக்கியை அடைய நிச்சயமாக கிளம்புறேன்னு கிளம்பினாராம். பெரிய விஷயம். அவர் பெருமாளுக்காக சமைச்சு வச்சிருக்கக்கூடியதான அந்த குளம் இன்னைக்கும் அனந்தாழ்வான் சரஸ் அப்படிங்கிறது இருக்கு. எவ்வளவு பெரியதான காரியங்கள். அங்கேயே போய் இருக்க முடியுமா? நமக்கெல்லாம் இங்க டிரான்ஸ்பர், ஊட்டிக்கு டிரான்ஸ்பர் அப்படின்னு அடியவங்களுக்கு எல்லாம் சொன்னா உடனே டென்ஷன் தான். அடியவன்னா இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல அங்க வெறும் குளிரா இருக்கும், அந்த இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறது. என்னென்னமோ சவுத்துல டவுன் சவுத்துல டிரான்ஸ்பர் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் அப்படின்ற. ஆனா இத ஒரு ஆச்சாரியன் சொன்னாருன்னு தானே தன்னுடைய யுவாவஸ்தையில ஆத்துல இருக்கக்கூடிய அம்மா அவளை எல்லாம் விட்டு தன்னுடைய பாரியாவை மாத்திரம் அழைச்சிட்டு, அதுவும் அவள் கர்ப்பிணியா இருக்கக்கூடியதான காலத்துல அவளை கூட அழைச்சிட்டு, எவ்வளவு பெரிய காரியம் இதெல்லாம் அந்த காலத்தினுடைய திருஷ்டியில பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி அந்த காலத்துல நாம இங்கேருந்து சேத்து ஸ்நானம் பண்ணறதுக்காக போயிட்டு வரோம் அப்படின்னா அவ்வளவு சுலபமா போயிட்டே வர முடியாது. அந்த இடம் சேத்து இல்லை, எதுவுமே எங்கேயுமே போயிட்டு இங்க இருந்து நாம இப்ப எல்லாம் வண்டி எடுத்துட்டா ஒரு காரை எடுத்துட்டு எங்க வேணாலும் சுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்ப ஒரு 20 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு ஏற்பட்டதான அந்த பவுஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு தாண்டி இருக்கக்கூடிய கிராமத்துக்கு இருக்கிறது 2 பஸ், கார்த்தால ஒரு பஸ், ராத்திரி ஒரு பஸ். அது சரியான சமயத்துக்கு வருமானா அதுவும் வராது. அந்த நேரத்துல நாம போய் ஏதாவது காரியத்தினால விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோமே. நம்ம பெரியவாள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா. நாம இப்பெல்லாம் சுலபமா வண்டியில ஏறி உக்காந்துட்டு நாம பாட்டுல போயிட்டு இருக்கோம். அதனுடைய சிரமம் நம்மளுக்கு தெரியல. அப்போ சேத்து ஸ்நானம் பண்றதுங்கிறது ஒரு பிராயசித்தம்னு சொன்னா அந்த காலத்துல அது ரொம்பவும் சிரமம். அப்ப என்ன சொல்லுவா, அப்பா இந்த பிராயசித்தம் பண்றதுக்கு அந்த பாப்பத்தை பண்ணி தொலையாம இருக்கலாம்னு அவளுக்கு தோணி போயிடும். ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றோம், சேத்துவுக்கு என்ன ட்ரெயின் உண்டோ அதுல எக்ஸ்பிரஸ்ல நாம ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த பாப்பத்தை பண்ணலாம். எப்படி நம்மளுடைய மனோபாவமே. அதனால அதெல்லாம் பிராயசித்தமே இல்லையா. பிராயசித்தம் எப்படின்னா பாப்பம் எப்படி கழியும் அப்படின்னு சொன்னா
அனுதாபாதுபரமாத் பிராயஷ்சித்தோன்முகத்வதः பிராயஷ்சித்தஸ்ய கரணாத் பாபம் கச்சதி பாதசः. பிராயஷ்சித்தத்தை என்ன விதி சொல்லி இருக்காளோ அந்த காரியத்தை பண்றதுனால பிராயஷ்சித்தம் 25% தான் போகும் ஒழுங்கா பண்ணா. இப்ப சேத்துவுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோள் அப்படின்னு சொன்னான்னா சேத்துவுல போய் அதற்குரியதான முறையில அது சமுத்திரமா இருக்கிறதுனால சுத்தமா தீர்த்தமாடி அதுக்குரியதான சங்கல்பாதிகளை பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியதான தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணி நாம தீர்த்தமானோம். பிப்பலம் தர்ப்பயாமி அப்படிங்கிற மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியானதான அதெல்லாம் பண்ணணும். அந்த சமுத்திர தேவதைக்காக நாம இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம வெறும்ப போய் 2 முழுக்கு காக்கா மாதிரி போட்டுட்டு வர்றதுனால இல்ல ஒண்ணு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ பிராயஷ்சித்தத்தை பண்றதுனால 25% தான் பாப்பம் கழியும், கால் பகுதி. ஆனா அதுவும் சரியா பண்ணாதான். அப்ப நாம சரியா பண்றோமான்னு இல்ல, மிச்சம் 75% பாப்பம் எப்படி கழியும் அப்படின்னார். அனுதாபா, ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு வருந்தம். அந்த அனுதாபம் இல்லாமல் திருப்பி அடுத்த வாட்டி ஒரு பாப்பம் பண்றோம் அப்படின்னா என்ன, பஞ்சகவியம் சாப்பிடணும் அவ்வளவுதான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாததே பண்ணிட்டு இருக்கலாமான்னா கூடாது. அனுதாபா, பண்ணிட்டோமேன்னு வருந்தணும். உபரமாத், அதுல இருந்து ஓயணும். அந்த தப்ப பண்ணதுல இருந்து ஓய்ந்து விடணும். அதுல இருந்து பராமுகமா இருக்கணும், அதுல பண்ணாமல் இருக்கணும். உபரமம் அந்த பாப்பத்துல இருந்து. பிராயஷ்சித்தோன்முகத்வதாக, பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு நினைக்கணும். அதாவது பிராயஷ்சித்தம் பண்றதுன்னா சுலபம் இல்லை. நாம் பஞ்சகவ்ய பிராசனம் கூட ஒரு பிராயஷ்சித்தம். அது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா 4 பேரை கூப்பிட்டு நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இந்த பிராயஷ்சித்தம்னு சொல்லணும். தானே தன்னுடைய வாயை திறந்து சொல்லணும். எத்தனை பேரால சொல்ல முடியாது? அதனால இது 3 இருக்கணும். வருந்தணும், அது பண்றது இல்லைன்னு அதுல இருந்து ஓயணும், அந்த தப்புல இருந்து பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு மனசால நினைக்கணும். அதுக்கப்புறமா பண்ற பிராயஷ்சித்தத்தை சரியா பண்ணா இந்த பாப்பமானது கழியும்னு. அதனால வெறும பிராயஷ்சித்தத்தை பண்ணி வருதுனால மாத்திரம் இதெல்லாம் கழியாது அப்படின்னு. அதனால பாபகிருத்யாதி நரகம் பிராயஷ்சித்த பராங்முகா, பிராயஷ்சித்த பராங்முகனா இருக்கக்கூடியவன், பிராயஷ்சித்த பண்றதுல பாராமுகம் இருக்கக்கூடியவன் நிச்சயமாய் பாபத்தை அடைவான். ஏன்னா இப்ப பாருங்க, பஞ்சகவ்யம் அப்படிங்கிறோம். அந்த பஞ்சகவ்யத்தை ஸ்திரீகளுக்கு மாத்திரம் சேர்க்கிறது அப்படின்னா அந்த பஞ்சகவ்யத்தை இந்த அளவுல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதை ஏதோ எடுத்து இப்படி சேர்க்கறதுங்கிறது இல்லாம கீழே ஒரு இலையில அரிசியை சேர்த்துண்டு அதை 9 இதுவா ஆக்கிண்டு நவகிருத பத மத்தியே துக்தம் ஐந்திரே ததீஸ்யாத் அப்படின்னு அந்த கோடுகள்ல ஏதாவது இப்படி 2 வெர்டிக்கல் 2 ஹரிசான்டல் லைன் போட்டீங்கன்னா 3 கேப் கிடைக்கும் இல்லையா? அரிசிய கீழே சேர்த்துண்டு அதுல இப்படி வெர்டிக்கல் லைன் 2ஐயும் நம்ம கைதான் அரிசி வச்சிருக்க கூடியதான இலைன்னு வச்சுக்கோங்க. அதுல இப்படி வெர்டிக்கலா 2 லைன், நடுவுல வெர்டிக்கல் அது ஹரிசான்டலா 2 லைன் போட்டீங்கன்னா மேல 3 கேப் இருக்கும், நடுவுல 3 கேப் இருக்கும், கீழே 3 கேப் இருக்கும், 9 இடங்கள் கிடைக்கும். அதுல நவகிருத பத மத்தியே துக்தம், அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான இடத்துல தயிர் வைக்கணும். அதுவும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கெல்லாம் இருக்கு. நவகிருத பத மத்தியே துக்தம் ஐந்திரே ததிஸ்யாத், அதுக்கு மேல கிழக்கு பக்கத்துல மேல் கோட்டுல நடுவுல தயிர். நவகிருத பத மத்தியே துக்தம் ஐந்திரே ததி, மேல தயிர் வைக்கணும், நடுவுல பால் வைக்கணும், மேல தயிர் வைக்கணும். நவகிருத பத மத்தியே துக்தம், துக்தம்னா பால், மேல ஐந்திரே ததிஸ்யாத். யமதிஷி கிருதம், தெற்கு பக்கத்துல இந்த இடத்துல நடுவுல பால், மேல தயிர். அதெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்துல வைக்கணும். எப்படி பாத்திரமா இருந்தாலும் சரி, ஆளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இல்ல வெள்ளி பாத்திரமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இந்த இதுக்கு இடது பக்கத்துல, அதாவது பாலுக்கு இடது பக்கத்துல தெற்கு பக்கத்துல கிருத்தம் நெய் வைக்கணும். யமதிஷி கிருத்தம் இந்தோர் வாருணே கோமயே துவே, கீழ் பக்கத்துல கோமூத்திரமும் இந்த பக்கம் ஷானியும் வைக்கணும். இந்தோர் கோமயே வாருணே துவே. இப்போ
நடுவுல எல்லாம் வச்சாச்சு. அதாவது நடுவுல தயிர் வச்சிருக்கோம், பாலை வச்சிருக்கோம், மேல தயிரை வச்சிருக்கோம், இந்த பக்கம் தெற்கு பக்கத்துல நெய் வச்சிருக்கோம், இந்த பக்கம் கீழே கோமூத்திரம், இந்த பக்கம் சாணியை வச்சிருக்கோம். அவ்வளவுதான், பஞ்சகவ்யமும் வச்சாச்சு. ஆனா இந்த 4 கோடு இருக்கு, 4 மூலைகளும் இருக்கும். அந்த மூலைகள்ல இதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யமதிஷி கிருத்தமிந்தோர் கோமயேவா ருணேத்வே, அதுக்கப்புறமா வன்னி, இந்த வன்யாதி கோணேஷு, இந்த 4 கோணத்திலேயும் இந்த 4 மூலைகள்லையும் மேல் மூலை பிஷ்டா, கொஞ்சம் போறம் அலங்காரத்துக்கு தான், கொஞ்சம் போறம் மாவு, அரிசி மாவு. இந்த கீழே ஆமல கக்கான நெல்லி முள்ளி சொல்லுவோமே, காஞ்சி போனதான் நெல்லிக்காய் வச்சு இந்த துவாதசிக்கு உபயோகப்படுத்துவோம். அது யமது பிஷ்டா மலக்கான ஹரித்ரா, இந்த மூலையில ஹரித்ரா மஞ்சள் பொடி, தோயம் இந்த மூலையில தோயம், இந்த ஜலத்தையும் நாம சேர்த்துக்கணும். அப்போ 1 2 3 4 5 ஜலத்தை சேர்த்து பஞ்சகவ்யம், கோகிட்டேந்து வரக்கூடிய 5, பால், தயிர், நெய், மூத்திரம், சாணி, இந்த 5, அதோட கூட சுத்தோதகம்னு ஜலம், இந்த 6 இந்த மாதிரி சேர்த்துண்டு அது ஒவ்வொன்றுத்திலையும் கோமூத்திரே யஜ்ஞ தெய்வத்தியம் அப்படின்னு, முதல்ல கோமூத்திரத்துல யஜ்ஞ தெய்வத்தியம் அப்படின்னு அதுக்குரியதான ஒரு மந்திரம் இருக்கு. கோமயே பெருமாளுக்குரியதான மந்திரம். அதுக்கப்புறமா முதல்ல சேர்க்கறச்சே கீழே கோமூத்திரத்துல இருந்து தான் சேர்க்கணும். ஒரு பாத்திரத்துல அந்த மந்திரத்தை இதுல இவாட ஆவாகனம் பண்ணிக்கணும். இப்ப நம்ம சொல்லக்கூடியதான தேவதைகளை எல்லாம் அப்படி அதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் என்ன தேவதைன்னு இருக்கு. அப்ப முதல்ல கோமூத்திரத்துல ஆவாகனம், அதுக்கப்புறமா கோமயத்துல ஆவாகனம், அப்புறம் நடுவுல பால்ல ஆவாகனம், அதற்கு மேல தயிர்ல ஆவாகனம், இந்த பக்கம் நெய்யில ஆவாகனம், தேஜோசின்னு பிரம்மாவை போல இருக்கு. அப்புறமா மேல சுத்தோதகத்துல வரணும். இந்த 5ஓட கூட சுத்தோதகத்தையும் சேர்த்துக்கணும், 6வது. இந்த 6ஐயும் நம்ம அந்த தேவதைய பூஜாதிகளை எல்லாம் பண்ணணும். அதற்குரியதான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த தேவதைய ஆவாகனம் பண்ணி அவளுக்கு பூஜாதிகளை பண்ணி அதற்குரியதான நிவேதனங்களை எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல, அதுதான் கலந்து சேர்த்து வச்சுக்கிற பாத்திரம், அந்த பாத்திரத்துல வெள்ளி பாத்திரமும் ஏதோ ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல இதே கிரமத்துல நாம சேர்க்கணும். அது எவ்வளவு நெய் எடுத்துக்கணும், எவ்வளவு தயிர் எடுத்துக்கணும்ன்ற கணக்கும் இருக்கு. நாமளே இப்போ ஒரு கொஞ்சம் தோராயமா எடுத்துக்கிறோம், அதை சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு கையில ஒரு பிரணவேன ஆலோட்ய அப்படின்னு பிரணவத்தினால அதை கையில இருக்கக்கூடியதான நம்ம சமித்தும் இதுவும் தர்ப்பமும் சேர்த்து இருக்கக்கூடியதான ஒண்ணு இருக்கு. அதால நாம அதை கலக்கணும். இப்ப கலக்கினா இதுல மந்திரோக்தமா நாம அதுகளை பண்ணி இருக்கோம். இத அப்படியே சூரியனுக்கு காண்பிச்சு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு ஸ்திரீகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் புருஷாளுக்கா இருந்தா அந்த சமயத்துல பிரம்மகூர்ச்ச விதினா பஞ்சகவ்யம் அப்படின்னு, அது பிரம்மகூர்ச்ச பஞ்சகவ்யம் அப்படின்னு தனியா அக்னிய மூட்டி சூத்திர விதானோக்தேன கிரமேண அவளினுடையதான முறையில எப்படி சமிதாதானம் பண்ணுவோம், அது அக்னி ஆதானம் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணி அதுல அக்னி மூட்டி அக்னிய மூட்டி அதற்குரியதான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி இதால இதை கொண்டு ஹவிசா கொண்டு ஹோமம் பண்ணணும். இந்த பஞ்சகவ்யத்தை கொண்டு ஹோமம் பண்ணணும். நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதுலதான் சித்தேஸ்வருக்கு சித்தமாஜ்யம் வாக்வேதிங்கிறதான மந்திரங்கள் இருக்கு. இந்த மாதிரி அதுகளை கொண்டு ஹவிச பண்ணணும், ஹவிசாக கொண்டு ஹோமம் பண்ணணும். அதுக்கப்புறமா பிராயசித்தாகுதிகளை முடிச்சு அதுக்கப்புறமா நாம அக்னி உபஸ்தானம் பண்ணி அதுக்கப்புறமா சூரியனுக்கு காண்பிச்சு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு இவாளுக்கு யாருக்கு அந்த யாருக்காக அதை பண்ணிட்டோ அவளுக்கு பெருமாள் தீர்த்தத்தை கொடுத்துட்டு இத சாப்பிடணும். இப்போ இது தெய்வாம்சம் கொண்டிருக்கக்கூடியதான பஞ்சகவ்யம். இது அதுல தீர்த்தமும் சேர்ந்திருக்கு. அதுல அவ சாப்பிடுறவாளுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவா. பொம்மநாட்டியா இருந்தாலும் புருஷாளா இருந்தாலும் அந்த மந்திரம் அற்புதமான மந்திரம். மந்திரம்னா அது மந்திரம் ஸ்லோகம் மந்திர ரூபமா இருக்கிறது. யத்வகஸ்திகதம் பாபம் தேஹே திஷ்டதி மாமகே. அது பிரம்மகூர்ச்சமா இருந்ததுன்னா பிரம்மகூர்ச்சம்னு சொல்லணும்.
பிராசனாத் பிரம்மகூர்ச்சஸ்ய, அந்த பிரம்மகூர்ச்சத்தை நாம சாப்பிட்டதுனால என்னுடையதான தோல் எலும்பு பரியந்தம் அஸ்தி கதம் அஸ்தினா எலும்பு, த்வக்குன்னா தோல், யத்வகஸ்தி கதம் பாபம், என்னுடைய தோல் எலும்பு வரைக்கும் என்ன பாப்பம் ஊறி போய் உள்ள தேஹே திஷ்டதி மாமகே, என்னுடைய உடம்புல இருக்கோ, பிராசனாத் பஞ்சகவ்யஸ்ய பிராசனாத் பிரம்மகூர்ச்சஸ்ய தஹத்வக்னிரிவேந்தனம். எப்படியானால் ஒரு ஒரு குச்சி அல்லது ஒரு கட்டை இதையெல்லாம் நெருப்பு எரிக்குமோ அந்த மாதிரி அந்த பாபத்தை, என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாபத்தை இந்த பிரம்மகூர்ச்ச பிராசனத்தினால எனக்கு பிராசனமானது எரிக்கட்டும். பிராசனம் பிரம்மகூர்ச்சஸ்ய தஹத்வக்னிரிவ இந்தனம் அப்படின்னு. அப்ப நாம இந்த பாவத்தை கரெக்டா புரிஞ்சுண்டு அதுக்கு நாம சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்த சங்கல்பத்துல என்னென்ன பாப்பங்கள் உண்டோ அந்த பாப்பங்களை எல்லாம் அடுக்கிக்கணும். இந்த கோத்திரத்தை சார்ந்த இந்த எனக்கு என்னென்ன விதமானதான அபாங்கேய சகபோஜனாதி ஜனித, அதுல என்ன சொல்றாரு, அதுல அந்த பாப்பங்களினுடைய வரிசையில சொல்லும் பொழுது பகவத் பாகவத நிகிரக சாந்தி துவார பாகவத நிகிரக பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாராதி ஜனித, பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் முதலியதெல்லாம் பண்ணினதுனால என்ன ஒரு பெருமாளுக்கு மனசினுடையதான திருவுள்ளத்தினுடைய சீற்றம் உண்டோ, பகவத் அபச்சார பாகவத் அபச்சாரா அதிஜனித பகவன் நிகிரக சாந்தி துவாரா, பெருமாளுக்கு நம்மள நிகிரகம் பண்ணணுங்கிறதான எண்ணம் இருக்குமே அதை சாந்தி பண்ணறது அப்படின்னு. அப்போ விசுவாசத்தோட இதை நம்ம பண்ணோமானா நமக்கே ஒரு ஒரு தூய்மையான தன்மையை நிச்சயமா கிடைக்கும். அப்போ பிராயசித்தம் சாப்பிடுறதானே, வெறும் பஞ்சகவ்யம் சாப்பிடுறதானே, மாட்டுக்கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு வா இதெல்லாம் அப்படின்னு ஆத்துல சொல்லிட்டு பாப்பம் பண்றது இல்லையாம். இது எல்லாம் இந்த கிரமத்தின்படி நாம பண்ணணுமானா, அதுக்கு ஹிருதயம் வந்து பண்ணணுமானா, அதுல தோஷம் ஏதும் வராமல் பண்ணணுமானா, அதுல நம்மளுடையதான அத்தனை பாப்பங்களும் கழியுங்கிறதான ஒரு ஸ்ரத்தையோட கூட நாம இதெல்லாம் பண்ணினா மாத்திரம் 25% மாத்திரம் கழியும். அதுக்கு முன்னாடி நாம பாப்பம் பண்றோமேன்னு வருந்தணும், பண்றது இல்லைன்னு அதுல இருந்து ஒதுங்கணும். அதுக்கப்புறமா பிராயச்சித்தம் பண்ணணும்னு விரும்பணும், பிராயச்சித்தத்தை பண்ணணும்னு. அதனால பிராயச்சித்தத்தை பண்ணாதவாளுக்கு பிராயச்சித்த பராங்முகனா இருக்கிறவன் நரக்கத்திற்கு போகின்றான் அப்படின்னு சொன்னா நான் பிராயசித்தத்தை பண்ணிட்டேன்னு யாரும் சந்தோஷப்பட்டுக்க முடியாது. அந்த பிராயசித்தத்தை பண்ணறதுக்கு முன்னாடி இத்தனை காரியங்களை பண்ணோமா அப்படிங்கிறது இருக்கு. அட்டோன்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல பெயர், அதுக்காக வருந்தணும், அதுதான் அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது. அதனால இது இந்த பிராயசித்தங்களை எல்லாம் பெரியவா சொல்லி வச்சிருக்காள், அதை காண்பிக்கிறார். பாபானா 37 என்னுடைய புஸ்தகத்துல பாபானாம் அனுரூபாணி பிராயஷ்சித்தானி யத்யதா ததா ததேவ சம்ஸ்மிருத்ய புரோக்தானி பரமரிஷிபிஹி. பாபத்திற்கு சேர பாபத்திற்கு அதனுடையதான அளவு இருக்கு பாருங்க. அது சாதாரண பாப்பமா இருந்ததுன்னா சாதாரணமான பிராயஷ்சித்தம், பிராயஷ்சித்தத்திற்கு பாபத்திற்கு அனுரூபமானதான பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் பரம ரிஷிகளாலே யோசிச்சு யோசிச்சு சொல்லப்பட்டிருக்கின்றன. பாபே குருணி குருணி ஸ்வல்பான்யல்பே ச தத்விதாக பிராயஷ்சித்தானி மைத்ரேய ஜகு ஸ்வயம்புவாதயாக. ஸ்வயம்புவ மனு முதலியவர்கள் எல்லாம் அல்பமா இருக்கக்கூடியதான பாப்பங்களுக்கு அல்பமானதானதான பிராயஷ்சித்தங்களையும், உத்கிருஷ்டமா அதிகமா பெருசா குருவா இருக்கக்கூடிய பாப்பங்களுக்கு குருவான பிராயஷ்சித்தங்களையும் காண்பிச்சிருக்கிறார்கள். பிராயஷ்சித்தான்யசேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். இது நாம சொல்லாம இருக்கவே மாட்டோம். இந்த ஸ்லோகத்தை நாம இப்ப சொன்ன பிராயஷ்சித்த அக்னி காரியங்கள் பண்ணாலும் சரி, எத்த பண்ணாலும் அது எல்லாமே பிராயஷ்சித்தானி அசேஷாணி, எத்தனை விதமானதான பிராயஷ்சித்தங்கள் இருந்தாலும் தப கர்மாத்மகானி வை, தபோ ரூபத்துல இருக்க கர்மாக்கள் உண்டோ, யானி தேஷாமசேஷாணி அது எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். அது என்னடானார், அதுகளை காட்டிலும் உத்கிருஷ்டம் கிருஷ்ணானுஸ்மரணம், அதுகளை காட்டிலும் உயர்ந்தது பிராயஷ்சித்தங்கள் பிராயஷ்சித்தங்களினுடையதான கிரியா தபசு கர்மா இது எல்லாவற்றை காட்டிலும் பரம் உத்கிருஷ்டமானது நிச்சயமாய் பெருமாளினுடையதான கிருஷ்ணனினுடையதான அனுஸ்மரணம்,
பரம்ங்கிறது அதை காட்டிலும் உத்கிருஷ்டம். பிராயச்சித்தம் பண்றதை காட்டிலும் பெருமாளினுடையதான சிந்தனம் அனுஸ்மரணம் உத்கிருஷ்டமானது. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். பிராயச்சித்தான் யசேஷாணி தபகர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருதே பாபே நுதாபோ வை யஸ்ய பும்சः பிரஜாயதே பிராயச்சித்தம் து தஸ்யைகம் ஹரி சம்ஸ்மரணம் பரம். யார் ஒருத்தர் பாபம் பண்ணிட்டோமேன்னு அதுக்காக அனுதாபப்படுறாளோ, கிருதே பாபே நுதாபோ வை யஸ்ய பும்சः பிரஜாயதே, எந்த மனுஷனுக்கு பாபம் பண்ணப்பட்ட பிறகு இதை பண்ணிட்டோமேன்னு அனுதாபம் ஏற்படுகின்றதோ, பிராயச்சித்தம் து தஸ்யைகம் ஹரி சம்ஸ்மரணம் பரம், அவனுக்கு பிராயச்சித்தம் என்னன்னா பெருமாளை சம்ஸ்மரிக்கிறது தான், பெருமாளை ஸ்மரணம் பண்ணறதுதான். பிராயம் பிராத்தர் நிஷி ததா சந்தியாம் சந்தியா மாத்யான்னாதிஷு சம்ஸ்மரன் நாராயணம் அவாப்னோதி சத்ய பாபக்ஷயம் நராஹா. எல்லா வேளைகளிலேயும் காத்தாலை ஆகட்டும், ராத்திரி ஆகட்டும், சந்தியாவாகட்டும், மத்தியானமாகட்டும், எத்தனை வேளைகளாகட்டும், எல்லாவற்றிலேயும் அந்த பெருமாளை கிருஷ்ணனை பெருமாளை பரமாத்மாவை சம்ஸ்மரன்னு அது மாதிரி ஒருத்தன் யோசிச்சுட்டே சிந்தித்துண்டே இருப்பானேயாகில் அவன் நாராயணம் அவாப்னோதி சத்யா பாபக்ஷயம் நரஹா, பாபத்தினுடையதான க்ஷயம் ஏற்பட்ட அவன் நிச்சயமாக பெருமாளை அடைகிறான். விஷ்ணு சம்ஸ்மரணாத் க்ஷீண சமஸ்த கிளேஷ சஞ்சயாஹ முக்திம் பிரயாதி ஸ்வர்காப்திஸ்தஸ்ய விக்னோ நுமீயதே. யார் ஒருத்தன் விஷ்ணுவை எப்பொழுதுமே சம்ஸ்மரித்துக் கொண்டிருப்பதினால், எம்பெருமானையே தியானித்து பண்ணிட்டு இருக்கிறதுனால, க்ஷீண சமஸ்த கிளேஷ சஞ்சயாக, அத்தனை கிளேசங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் க்ஷீணமானவனாய் நிவர்த்தியானவனாய் யார் ஒருத்தன் எம்பெருமானுடைய சம்ஸ்மரணத்தினாலேயே போக்கடிக்கப்பட்ட அத்தனை விதமானதான கிளேசங்களையும் உடையவனாய் இருக்கின்றானோ அவன் நிச்சயமாய் முக்தியை அடைகிறான். முக்திம் பிரயாதி ஸ்வர்காப்தி தஸ்ய விக்னோனு மீயதே. அவனுக்கு பெரிய தொல்லையா இருக்கும் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுங்கிறது. ஏன்னார் ஸ்வர்க்கமும் இந்த மாதிரி பொன் விலங்கு மாதிரி தானே அப்படின்னு நினைப்பானா அவன். வாசுதேவே மனோஹியஸ்ய ஜப ஹோமார்ச்சனாதிஷு தஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். யார் ஒருத்தன் எம்பெருமான் இடத்திலேயே மனசை வைத்து எந்தெந்த கர்மாக்களை பண்றானோ அத்தனை கர்மாக்களிலேயும் ஜபமாகட்டும், தானமாகட்டும், ஹோமமாகட்டும், அர்ச்சனையாகட்டும், சந்தியா உபாசனமாகட்டும், காரியங்களாகட்டும், ஆத்துல பண்ற காரியங்களாகட்டும், பெரியவாளுக்கு பண்ற சுஷ்ரூஷையாகட்டும், குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களாகட்டும், லோகத்துக்கு பண்ணக்கூடியதான செயல்களாகட்டும், இது ஜப ஹோம அர்ச்சனாதிஷு யார் ஒருத்தன் வாசுதேவனிடத்திலே மனசை வைத்திருக்கிறானோ அவனுக்கு தேவேந்திரத்வாதிக்கம் பலம், தேவனாக இருக்கிறதோ இந்திரனாக இருக்கிறதோங்கிறதான பலங்கள் எல்லாம் பெரிய விக்னமாகவே படும். தஸ்ய அந்தராயாக, அதெல்லாம் அந்தராயமாகவே படும். அவள்லாம் சொர்க்கலோகத்துல தேவர்களாக இருக்கிறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டார்கள். பநாகபிருஷ்ட கமனம் புனராவிருத்தி லட்சணம் வஜபோ வாசுதேவேதி முக்தி பீஜமனுத்தமம். இந்த ஸ்வர்கலோகம் புனராவிருத்தியை கொண்டதான ஸ்வர்கலோகம். நாகலோகம்னா ஸ்வர்கலோகம்னு அர்த்தம். நாக்கம்னா ஸ்வர்க்கத்துக்கு பெயர். ஏன்னா கம்னா சுகம்னு அர்த்தம், அகம்னா துக்கம்னு அர்த்தம். ந அகம் துக்கம் இல்லாதது அப்படிங்கிற அர்த்தத்துல ந அகம் நாக்கம் அப்படின்னா நாகலோகம் அப்படின்னா ஸ்வர்கலோகம். அந்த ஸ்வர்கலோகம் எப்படிப்பட்டதுன்னா அது எந்த மூலைக்கு, அது எப்படிப்பட்டது? புனராவிருத்தி, கொஞ்ச நாள் சுகமா இருந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி பூமிக்கு வந்துட்டான் அப்படின்னாக்க புனராவிருத்தி லட்சணம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர வேண்டியதா இருக்கக்கூடியதான ஒண்ணுமில்லாததான ஸ்வர்கலோகம் எந்த மூலை? ஜபோ வாசுதேவ இதி. வாசுதேவா வாசுதேவாங்கிறத கொண்டு துவாதசாட்சராதி ஜபங்கள் எல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அது எந்த மூலைக்கு? அது என்னது? முக்தி பீஜமனுத்தமம். மோட்சத்திற்கு முளையா இருக்கக்கூடியது, விதையா இருக்கக்கூடியது, காரணமா இருக்கக்கூடியதான அந்த வாசுதேவ ஜபம் இந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடியதான சொர்க்கலோகத்துக்கு போகிறது எந்த மூலைக்கு? தஸ்மாதஹர்நிஷம் விஷ்ணும் சம்ஸ்மரன் புருஷோ முனே நயாதி நரகம் சத்யாக சங்கீணாட்சில பாதகாக. அதனால எப்பொழுதுமே இரவு பலாகவே எம்பெருமானையே எண்ணித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒருவன்
ஒரு நாளும் எல்லா பாப்பங்களும் கழிந்து போய்விட்ட காரணத்தினாலே நரக்கத்திற்கு போய் சேரவே மாட்டான், அவனுக்கு நரக்கத்துல வேலையே இல்லை அப்படின்னார். மனப்பிரீத்தி கரஸ்வர்கோ நரகஸ்தத் விபர்யாக. சொர்க்கம் நரக்கம்னா என்னன்னார்? மனப்பிரீத்தி கரஸ்வர்காக, மனசுக்கு பிரீத்திய செய்யக்கூடியது ஸ்வர்க்கம். தத் விபர்யாக நரக்கம், அதுக்கு மனசுக்கு கிளேசத்தை பண்ணக்கூடியது நரக்கம். நரகஸ்வர்க சம்ஞேவை பாப புண்ணியே த்விஜோத்தமா. பாபமும் புண்ணியமும் தான் நரக்கம் சொர்க்கம் என சொல்லப்படுகின்றன. நாம பாபத்தை பண்ணிட்டு ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியுமா? பாப்பம்னு தெரிஞ்சு ஒரு காரியத்தை பண்ணிட்டு அவன் நிம்மதியா அன்றைக்கு தூங்க முடியுமா? ஒருத்தனை ஏமாத்திட்டு தப்பா பேசிட்டு இல்லாததான இருக்கிற தப்பையே ஒருத்தரை பேச வேண்டியது அவசியம் இல்லைன்னா இல்லாததான பாபத்தை ஒருத்தர் பேர்ல ஆரோபித்து விட்டு அவனுடையதான வஸ்துவை திருடி விட்டு இன்னைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நிச்சயமா தனியா வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் போட்டது போட்டபடி கிடக்கிற மாதிரி ஒரு காலம் நம்மளுக்கு இருக்குமோ இல்லையோ, அந்த சமயத்துல படுத்துட்டு மேல அப்படி வெட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற பொழுது, சே அன்னைக்கு இப்படி பேசினோமே, சே அன்னைக்கு இப்படி பண்ணோமே, அன்னைக்கு இப்படிப்பட்டதான கர்மாக்கள் எல்லாம் அன்னைக்காகத்தான் நாம இன்னைக்கு பாப்பங்களை பண்ணாமல் இருக்கணும். அன்னியோடைய வருத்தத்துக்காக தான். ஏன்னா அன்னைக்கு நினைச்சா கூட எழுந்து வந்து அவர்கிட்ட சாரின்னு ஒரு 5 எழுத்து சொல்ல முடியாது நம்மளால. தமிழ்ல சாரின்னாவது சொல்ல முடியாது, நம்மளால சொல்லவே முடியாது. எழுந்து வந்து அவா இருக்கணும், அவா போயிட்டான்னா நம்ம பையனை கூப்பிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்றான்னா அவன் எனக்கு ஆபீஸ் டைம் எடுத்துன்னு போறான். நமக்கு 70-80 வயசு இருந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணுல ஜலத்தை விட்டுண்டு அன்னைக்கு பண்ணோமே அப்படிங்கிறத நினைச்சுண்டு இன்னைக்கு வருந்துவோமே, அந்த வருந்தையும் நம்மால ஒண்ணும் பண்ண முடியாமல் இருக்கே. அந்த நிலைமையை நினைச்சுட்டு தான் அன்னைக்கு வருந்தாமல் இருக்கணும். அந்த சமயத்துல கிருஷ்ணா ராமான்னு நல்லா நிம்மதியா பெருமாள் பேரை சொல்லிட்டு ஸ்தோத்திராதிகளை சொல்லிட்டு ஸ்லோகாதிகளை சொல்லிட்டு வருத்தமே நம்மளுக்கு வர. ஏதாவது பாப்பம் பண்ணியிருந்தா கூட பெருமாள் பாத்துக்கிறான் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் உறுதி நமக்கு வரணும். அது வர்ற அளவு அது எப்ப வரும்னா நம்ம பாப்பம் பண்ணாமல் இருந்தால் வரும். பெரிய பெரிய பாப்பங்கள் எல்லாம் பண்ணாமல் இருந்தால் வரும். அப்ப பெருமாள் நம்மள சுலபமா சுகமா கூட்டின்னு போயிடுவான். பாப்பம் எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படி வெறுமை அப்படி கையாலே தொடச்சிடுவான். அதுக்கப்புறமா சில பேருக்கு ஜலத்தை போட்டு துடைக்கணும், சில பேருக்கு ஜலத்தை போட்டு துடைக்க முடியாது அப்படின்னா இன்னும் என்னென்னவோ லைசால் தான் வச்சுட்டு துடைக்கணும் நம்ம பாப்பத்தை. அதெல்லாம் பெருமாள் அப்படி பண்ணாதான் நம்மளை அழைச்சிட்டு போகணும்னா எவ்வளவு நாள் ஆகும். அதனால அன்னைக்காகத்தான் இன்னைக்கு பாப்பத்தை பண்ணாமல் இருக்கணும்ங்கிறத சொல்லறது. நம்மளால படுக்கையில படுத்துன்னு எழுந்து வர முடியாத ஒரு நிலையில நாம சொல்றத கேட்கறதுக்கு கூட இருக்க மாட்டா. நம்ம பசங்கள் இருந்தா கூட அது காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாம அப்படிதான் நம்ம காரியத்துல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அப்பா கூப்பிட்ட பொழுது நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அடப்பாப்பா நான் ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னு போயிடுறோம். அவளை பாத்துக்கோ அவனை பாத்துக்கோ, உனக்கு தான் 4 பிள்ளை இருக்காளே அவன்கிட்ட கேட்டுக்கோ, ஏன் இதே என்கிட்டயே கேட்கிற, நானே தான் பண்ணணுமா, எல்லா காரியத்துக்கு மாத்திரம் நானா, என்னென்ன கேள்விகள் எல்லாம் நம்ம அப்பா கிட்ட பேசுறோம், அப்பா அம்மாக்கள் கிட்ட சொல்லுவோம், பெரியவாள்கிட்ட சொல்லுவோம். அந்த காரணத்தினால அன்னைக்கு நாம யாரும் நாம கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டா. இந்த காலத்திலேயே இப்படி இருக்குன்னா இன்னும் வர காலம்லாம் இன்னும் அவ 24 மணி நேரம் போறவே போறது இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்லயே உட்காந்துட்டு படிப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆபீஸே ஹோம் அப்படின்னு தான் அங்க போறது. இன்னைக்கே அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவன் பையனை பார்க்கறதே வரப்போறது இல்லை. எத்தனையோ பேர் அமெரிக்கால இருக்கா, இங்க பையனை அப்பாவை பார்க்கறதுக்கே வருது இல்ல, கர்மாக்களை பண்ணறதுக்கே வருது இல்ல, அப்பாவை பார்க்கறது இருக்கட்டும். அப்பதான் சொல்றார் அன்னைக்கெல்லாம் நாம வருந்துவோமே, நாம என்னென்ன பாப்பங்களை எல்லாம் பண்ணோம்னு. அந்த பாப்பங்களை எல்லாம் பண்ணிட்டு வருந்தாமல் இருக்கிறதுக்குத்தான் இன்னைக்கு பாப்பங்களை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு புத்தி பூர்வமா பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால பாப்பம்னா மனச கிளேசத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் நரக்கம். புண்ணியம்னா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அதுதான் சொர்க்கம். பத்வேகமேவ துக்காய சுகாயேர்ஷ்யாகமாய ச கோபாய ச யதஸ்தஸ்மாத் வஸ்து வஸ்துவாத்மகம் குதாஹ. ஒரே வஸ்துவே ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கறது, வஸ்துவேகமேவ துக்காய, ஒரே வஸ்துவே துக்கத்தை கொடுக்கறது, சுகாய கொஞ்ச நேரம் கழிச்சு சுகத்தை கொடுக்கறது, கொஞ்ச நேரம் கழிச்சு பொறாமையை ஏற்படுத்துறது, கோபாயச்ச நமக்கு கோபத்தையும் அது நமக்கு கிடைக்கலன்னா ஏற்படுத்துறது, தஸ்மாத் வஸ்து வஸ்துவாத்மகம் குதாஹா. அதனால நாமோ நிச்சயமாய் அப்போ அந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒரு மாதிரியானது ஒரே மாதிரியானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு வஸ்து ஒரு மாதிரியே இருக்குமானால் அது எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கணும், இல்லது எப்பொழுதுமே துக்கத்தை கொடுக்கணும். அப்படி இல்லை, கொஞ்சம் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துறது கொஞ்சம் பொறாமையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறது. அப்போ
வஸ்துவாத்மகம் குருதாக, அந்த வஸ்து ஒரே மாதிரியாகவே இருக்கின்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால வஸ்துகதமானதான பற்றை விட்டுவிடுங்கள். ஏன்னா ஒரு வஸ்துல நம்மளுக்கு சங்காத் சஞ்சாயத்தை காமஹா காமாத் குரோதோ அபிஜாயத்தைங்கிறதுல கீதையில சுவாமி பெருமாள் காண்பிக்கிற பொழுது ஒரு விஷயத்துல பற்று வருது, ஒரு விஷயத்துல அப்படின்னா உடனே அந்த பற்று வருது, அது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். கிடைக்கலன்னா கோபம் வருது. இன்னொருத்தனுக்கு போய் அது கிடைச்சது அப்படின்னா அவன் பேர்ல பொறாம வருது. இப்படிதான் ஆரம்பிக்கிறது எல்லாமே. சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. பெருமாள் வாக்குல இருந்து வருது, புத்திநாசத்தினாலே அவன் அழிந்து போகிறான். அது எதனால காரணம்? புத்திநாசத்துக்கான காரணம் அதுக்கு முன்னிலைன்னு பார்த்தா கடைசியில அந்த வஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பற்று. இந்த பேனா எனக்கு வேணும்னு நினைச்சுண்டு அந்த பேனா நம்மளுக்கு கிடைக்காம இன்னொருத்தனுக்கு போயிடுத்துன்னா முதல்ல நம்மளுக்கு என்ன, அவனுக்கு போயிடுத்தேன்னு எண்ணம். அவன் என்ன பெரியவன நம்மளை காட்டிலும்னு மனசு அவனோட கூட பொறாமப்படுறது. அதை எடுத்து கொடுத்துட்டான் பாரு அவன் அப்படின்னு அவன் பேர்ல வேற, அது பேனாவினுடையதான சொந்தக்காரன் பேர்ல வேற கோபம் வருது. நான் கேட்ட போது கொடுக்கல, அவனுக்கு மாத்திரம் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் பேர்ல வேற கோபம் வருது. அவன் கொடுத்தவன் பேர்ல கோபம், அதை வாங்கின்றவன் பேர்ல பொறாம, அந்த வஸ்து பேர்லயே கொஞ்ச நாள் கழிச்சு சீச்சி இது புளிக்கும் அப்படின்னு நம்ம போயிடுவோம். போகலாம், அப்படி போனால் கூட வைராக்கியம் கொஞ்சமாவது வருமோ என்னமோ, வைராக்கியம் வரா மாதிரி நடிக்கணுமோ என்னமோ. அதனால இந்த லோகத்துல ஒன்னே துக்கமாகவும் சுகமாகவும் கோபத்தையும் ராகத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிற காரணத்தினால வாஸ்தவமா ஒரே நிலையிலேயே ஒரு வஸ்து இருக்குன்னு எப்படி சொல்லறது? ததேவ பிரீத்தையே பூத்வா புனர் துக்காய ஜாயத்தே. எது ஒண்ணு நம்மளுக்கு ஒரு காலத்துல ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ அதுவே துக்கத்திற்காக ஏற்படுகின்றது. ததேவ கோபாய யதா பிரசாதாய ஜாயத்தே. அதுவே பிரசாதத்துக்கும் அதுவே கோபத்திற்கும் காரணமாக ஆகிறது. நம்ம வண்டி வாங்கின புதுசுல வெறுமை இங்கேருந்து 2வது பக்கத்துல ஆத்துல இருக்கக்கூடிய கடைக்கு வண்டியில போறோம், அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேண்டிய வேளையில அது கிளம்பலன்னா காலால எட்டி வதைக்கிறோம். அது என்ன, நம்மளுக்கு வண்டி அச்சேத்தனமா இருந்தாலும் நம்மளை எத்தனை நாளைக்கு எத்தனை இடங்கள்ல நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கு, எத்தனை காரியங்களை நம்ம ஆபீஸ் கழிச்சுன்னு போவது, சம்பளத்தை வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இதுதான் நம்மளுக்கு இன்டர்வியூ கழிச்சுன்னு போச்சு. எல்லாம் ஒரு அச்சேத்தனமான வஸ்து ஒரு நாளைக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு இன்னொரு நாளைக்கு அது அந்த சமயத்துல ஏதோ இவன் சரியா பெட்ரோல் போடாததுனால இவன் சரியா தொடச்சி வைக்காததுனால அது மக்கள் பண்ணிட்டு இருந்தா அதன் பேர்ல கோபத்தை அது பேர்ல காலால எட்டி உதைக்கிறதுங்கிறது என்ன பாப்பம், என்ன ஒரு தோஷம், என்ன ஒரு ஆங்காரம், என்ன ஒரு தோஷம் அது. ஆனா என்ன அவர் காண்பிக்கிறார், ஒண்ணு பிரீத்திக்கு ஆனந்தமா இருக்கும், ஆனந்தத்துக்கு காரணமா இருக்கும், அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு துக்கத்துக்கு காரணமா இருக்கும். ஒண்ணு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும், அதுவே ஆனந்தத்தை அதாவது மனப்பிரசாதம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வைக்கும். தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி நச கிஞ்சித் சுகாத்மகம். அதனால துக்காத்மகமான ஒரு வஸ்து எப்பொழுதும் சுகமயமாகவே இருக்கக்கூடியது, துக்கதாயகமாகவே இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணுமே கிடையாது. மனச பரிணாமோயம் சுக துக்காதி லட்சணாக. மனசினுடைய மாற்றம் தான் சுகம் துக்கம் எனப்படுகின்றது. சுகமோ துக்கமோ வேற ஒண்ணுமே கிடையாது. உபனிஷத் வாக்கியங்களும் இருக்கின்றது. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. மனசுதான் நாம சந்தோஷத்துல இருக்கோம், நாம இப்போ இன்னொருத்தர் கீழ் அடிமையா இருக்கோங்கிறதுக்கெல்லாம் காரணம் மனசுதான். அப்ப மனசுதான் சுகத்தை ஏற்படுத்துறது, மனசுதான் துக்கத்தை ஏற்படுத்துறது. வஸ்துல எதுவும் இல்லை, வஸ்து வஸ்துவாகத்தான் இருந்துட்டு இருக்கு. அதுவே நமக்கு துக்கத்தையோ சோகத்தையோ பிரசாதத்தையோ கோபத்தையோ பொறாமையையோ ஆனந்தத்தையோ ஏற்படுத்துறதுன்னா அதுல நாம வைக்கக்கூடிய பற்றுதான். அதனால துக்காத்மகமானதான வஸ்துன்னு ஒண்ணு கிடையாது, சுகாத்மகமான வஸ்துன்னு கிடையாது. எல்லாம் மனசினுடைய பக்குவம் தான். சுக துக்காதி லட்சணாக. அது நாமக்கே தெரியாது. குழந்தையா இருக்கிற பொழுது ஒரு விஷயத்த ரொம்பவும் அப்படியே அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவா, அதுக்கப்புறமா அது சீந்தறது கூட இல்லைன்னு நம்ம எத்தனை நாள் பார்க்கிறோம். ஞானமேவ பரம் பிரம்ம ஞானம் பந்தாய சேஷ்யத்தை. இப்ப சொன்ன ஸ்லோகத்தை வேற மாதிரி காண்பிக்கிறார். ஞானம்தான் பரம் பிரம்ம, ஞானமேதான் பந்தத்திற்கும் காரணமாகிறது. ஞானாத்மகம் இதம் விஸ்வம். இந்த லோகமெல்லாம் ஞானாத்மகமா இருக்கிறது. நஞானாத் வித்யதே பரம். ஞானத்தை காட்டிலும் விலட்சணமானது. எல்லா வஸ்துக்களினுடையதான யதாவத்தான ஸ்வரூப ஸ்வபாவங்களை தெரிந்து கொண்டு நம்மளுடையதான மனோபாவங்களையும் சரியாக ஆக்கி கொண்டிருத்தல் தான் சுகதுக்காதிகளிலிருந்து மீறுவதற்கும் கோபதாபாதிகளிலிருந்து மீறுவதற்கும் அனுதாபப்படாமல் இருப்பதற்கும் ஒரு விஷயத்துல உத்வேஜனம் பண்ணாமல் பார்த்து பயப்படாமலும் இன்னொருத்தருடைய பயத்தெரிச்சல் படாமல் அதான் பொறாமை. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கணுமானா அது ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த வஸ்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறார்.
வித்யா வித்யே சமைத்ரேய ஞானமேவோபதாரய. வித்யா அவித்யா இது எல்லாமே ஞானம்தான், அதனால ஞானத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொன்னார். ஏவமேதன்மயா க்ஷாதம் பவதோ மண்டலம் புவஹ பாதாளானி ச சர்வாணி ததைவ நரகாத்விஜே மைத்ரேயா. இந்த மாதிரி நான் இந்த பூமியினுடைய மொத்த மண்டலம், பாதாளம், அத்தனை நரக்கங்களையும் உனக்கு நான் சொன்னேன். சமுத்ரா பர்வதாச்சைவ த்வீபா வருஷாணி நிம்னகாஹ சங்கேபாத் சர்வமாக்ஷாதம் கிம்பூய ஸ்ரோதுமிச்சசி. நதிகள், சமுத்திரங்கள், மலைகள், த்வீபங்கள் இவைகளை பற்றியெல்லாம் உனக்கு நான் சங்கேபமாக நான் சொன்னேன். இப்போ 4-5 அத்தியாயங்கள்ல காண்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு இதெல்லாம் சங்கேபமா நான் சொன்னேன். இன்னும் நீ என்ன கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு விரும்புகின்றாய்ன்னு கேட்கிறார். அப்போ நரக்கம்ங்கிறது நம்ம மனசிருஷ்டம் தான், வஸ்துல ஒண்ணும் இல்லை. அதுகளெல்லாம் போக்கடிக்கணுமானால் பெருமாளினுடையதான பெருமாளினுடையதான குணசங்கீர்த்தனம், பெருமாளினுடையதான திருநாமாக்களையே நாம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அதெல்லாம் உனக்கு நாம சொன்னேன். இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாயின்னு 53 ஸ்லோகங்கள்ல இந்த அத்தியாயத்தை முடித்தார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே த்விதீயே ஷஷ்டோத்யாயாஹ அத சப்தமோத்யாயாஹ. மைத்ரேயர் அதுக்கு மேல என்ன வேணும்னார், எனக்கு மேல் லோகங்களை எல்லாம் பற்றியும் நீங்க சொல்லணும்னு கேட்க போறார். மைத்ரேயாஹ கச்சிதம் பூதலம் பிரம்மன் பிரம்மன் மமைததகிலம் த்வயா புவர்லோகாதிகான் லோகான் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் முனே. மேல இருக்கக்கூடியதான லோகங்கள் எல்லாவற்றையும் தனித்தனியாக நீர் சொல்லி அடியேன் கேட்க வேண்டும். ததைவ கிரக சம்ஸ்தானம் பிரமாணானி ஏதா ததா. கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லணும். சமாச்சக்ஷ மகாபாக தன்மஹ்யம் பரிபிருச்சதே. இப்படி ஒரு இடத்துல கேட்கக்கூடிய அடியனுக்கு இதை சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப அடுத்த அத்தியாயத்துல இந்த மேல் லோகங்களையும் கிரகாதிகளினுடைய சம்ஸ்தானம் துருவமண்டலம் அப்படிங்கிறதான விஷயங்களை எல்லாம் பற்றி சொல்ல போறார். சிம்சுமாரம்ங்கிறதெல்லாம், சிம்சுமார சக்கரம், அதெல்லாம் பெருமாள் அனுகிரகத்துல அடுத்த வாரத்துல தெரிவிக்கலாம். இப்போ இது ஒரு அத்தியுதமானதான இந்த அம்சம் முடிஞ்சது. 55 ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடியதான இந்த அம்சம் 53 பெருமாளினுடைய அனுகிரகத்துல அடுத்த வாரத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.